சென்ன வட சென்ன அது கருப்பர் தமிழ் மண்ண கொடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கல? பெரியம்மா சித்தப்பா நல்லா இருக்கா? இது திமுகவின் கோட்டை. எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? எங்களை இன்னும் நீங்களை பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல? அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம். திமுக சொல்றேன், எப்படியும் சீமான் எங்க கிட்ட வருவாரு. டேய், இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வேற ஆளு, இப்ப நீங்க பாக்குறது பிரபாகரனுடைய ஆளு. ஆட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. வட சென்னைக்கு போறீங்க துரைமுருகன், திமுகவை பேசாதீங்க. திமுகவை பேசாண்டா வந்த, அதுக்குதான் வந்தது. சொல்லாங்க, தோத்துருவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. டேய், தோக்கிறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, சண்டை செய்யறதா முக்கியம் என்கிற வட சென்னை படத்துல வசனம் போல தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யறோம். வயசானவர் போய் திட்டலாமா? இறந்து போனவர் போய் திட்டலாமா? என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷனாச்சு. இறந்து போய்விட்டார் என்பதற்காக கோட்சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற? அவதான் இறந்து போயிட்டார்ல. கோட்சே வெள்ளக்காரன் மண்டிட்டாருங்கறியப்பா. செத்து போன கோட்சேவை நீ பேசுகிற. செத்து போயிட்டார்ல, எதுக்காக ஹிட்லர் இனப்படுகொலையாளன்ற? நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிட்டா நல்லவன் ஆயிடுவானா? செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா? மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவனாகி விடுவானா? செத்தாலும் தமிழ்ன துரோகி தான்டா. எதுக்காக எங்க அண்ணன் திருட்டு பையன் சொன்னாரு? எங்க அண்ணன் சொல்லல, எங்க அண்ணனுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி, IAS அதிகாரி. யாரு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்த இந்தியாவிலேயே நேர்மையான அதிகாரி என்று அறியப்பட்ட சர்க்காரியா கமிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டோட சின்ன குழந்தை கூட தெரியும். அது திமுக காரனுக்கு தெரியல. திமுக காரன் நெஞ்சுக்கு நீதியா படிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் வனவாசத்தையும் படிச்சா அவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த சர்க்காரியா கமிஷன் போடப்படுது. எதுக்காக? கருணாநிதி ஆட்சியில சர்க்கரை ஊழல், 1500 மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய்விடுகிறது. சர்க்காரியா கமிஷன் போடப்படுகிறது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எந்த காங்கிரஸோடு கூடி குழாவி கும்மி அடிச்சு திமுகவும் காங்கிரஸ் நிக்கிறதோ அந்த காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் வருகிறது. இப்ப ஆறுமுச்சாமி ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையம், அது மாதிரி சர்க்காரியா ஆணையம். அந்த சர்க்காரி ஆணையத்துல எல்லாத்தையும் விளாசுறாங்க. ஆனா சக்கரை மூட்டை காணாம போனதை சர்க்காரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா நிரூபிக்க முடியல. அப்ப கருணாநிதி கேக்குறாங்க, சக்கரை மூட்டையை காறாங்க. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, ஆமா, கோவமாத்த சுத்தப்படுத்த 520 கோடி ஒதுக்குனது உண்மைதான், சுத்தப்படுத்தல. அதத்தாயா கேக்குறேன், ஏன் சுத்தப்படுத்தல? ஏன்னா கோவமாத்துல முதல்ல இருக்குன்ட்டாரு. இப்ப முதல்ல இல்லைன்னு சொன்னா நைட்டோடு நைட்டா வண்டலூர் மிருக காட்சி அளித்த ஆளில இருந்து முதலையை கொண்டு கருணாநிதி உள்ள விட்டுருவாரு. இல்ல இறங்கி பார்க்கணும் யாராவது. இல்ல யாருமே இறங்கியும் பார்க்கல, முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல, சோழி முடிஞ்சது. 520 கோடி ஆபேசு. இதுக்கு பேரு தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேரு தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேரு தாண்டா முடிச்சு வைக்கத்தனம். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாக்கடையில முதல்ல வாழாது, முதலை நன்னீர்ல மட்டுமே வாழும். ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுக, ஆகாச புழுக சொல்லி கூவத்துல முதல்ல இருக்குனாரு. கூவத்துல ஒரு முதல் கூட இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு கூவத்துல முதல்ல கிடையாது. சரி, இதோட நிப்பாட்டினாரா? தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம், அதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 6 மாசம் ஆச்சு, முத்து எடுக்கல. அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற கொறடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனார் முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து இருக்காரு. அதிமுக காளிமுத்து அவர்கள் எந்திரிச்சு கேக்குறாங்க, ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ஒதுக்குனீங்களே, முத்து எடுக்கலையே அப்படின்னு கேக்குற. ஆமா, தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டத்துக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்குனது உண்மைதான், எடுக்கல அப்படிங்கிறாரு. அதான் ஏன் எடுக்கல? என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு. அவர் பேர் காளிமுத்து, என்ன செய்யறது? காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்கு, எம்டி முத்தா இருக்கு, முத்தே இல்ல, சிப்பி தான் இருக்குன்ட்டாரு. இப்ப போய் நீங்க சிப்பி இருக்கா முத்து பார்க்க முடியும்? சோழி முடிஞ்சு. இதுக்கு பேர் என்ன? இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு வயசான திருட்டு பைய. இதை சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துச்சு நம்ம மீசைக்கு, சுபுவிக்கு. அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல ஒரு பால்டாயில் வாங்கி குடிச்சிருங்க பிரதர், இல்ல தும்பச்செடியில தூக்கு போட்டு சாவுங்க பிரதர், ரொம்ப வலிக்குதுன்னா, ரொம்ப வேதனையா இருக்குன்னா. 15 ஆண்டு காலமாக எங்களுடைய அண்ணன் சீமானை திமுக விமர்சனம் செய்கிறது, அது உங்களுக்கு வலிக்கல. எங்கள் தலைவன் பிரபாகரனை விமர்சனம் செய்கிறது, அது உங்களுக்கு வலிக்கல. சரி, எங்களை கூட விடுங்க. எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரை நாகரிக அரசியல் சீமானுக்கு தெரியாது என்று பேசுகிற கூட்டம், சீமான் நாகரிகமாக பேச மாட்டார், சாட்டை துரைமுருகன் நாகரிகமாக பேச மாட்டார் என்று சொல்லுகிற திமுக, காமராஜரை பார்த்து கருணாநிதி பேசிய பேச்சுக்களை பொது வெளியில கூட பதிவு செய்ய முடியாது. இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் கூடி கும்மி அடிக்கிறது. இதே காமராஜரை நனைந்த பனமரத்தூர் என்று இவரை நம்ம பெரிய அழகு சூரிய மாதிரி கருணாநிதி
இவரே இருக்கும், ஆக்சிடென்ட் அம்பாசிடர் கார் மாதிரி இருக்கும். இவர் காமராஜர் கருப்பா இருந்தாலும் அது கருப்பு தங்கம்டா, கருப்பு வைரம்டா. எங்க ஐயா கல்வி கண்டிருந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி மதுரை வைகை அணை, சாத்தூர் அணை, திருவண்ணாமலை அணை, மணிமுத்தார் அணை என்று 14 அணைகளை கட்டி 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி, கிண்டி தொழிற்சாலை, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, பிஹெச்எல் தொழிற்சாலை, ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜுடைய கால் கட்டவர்கள் மயிருக்கு கூட இந்த கருணாநிதி வர மாட்டாரு. ஆனால் எங்கள் தாத்தன் காமராஜரை நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற, அரவாணி என்று, திருநங்கை என்று, முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க, இப்போ எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுன. அப்போ உனக்கு இனிச்சது, அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு. அது நாகரிக அரசியல். நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா? எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு. நான்லாம் வாயை திறந்தா கூவத்தோட மோசமா பேசுவேன். கூவம் இருக்குல்ல, அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கட்டி வச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசிவிடுவேன். மரியாதையா இருக்கணும். சும்மா 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு ஏய் 200 ரூபாய்க்கு பிறந்த பயலுக உங்களை 1000 ரூபாய்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்திருக்காங்கடா. நீங்க 200 ஊபிஸ் தானடா, நீங்க 200 ஊபிஸ் தானடா. 200 ரூபீஸ் கொடுத்தா ட்வீட் போடுவேன். உனக்கு திமுக நான் கேள்றேன். நான் எங்க அண்ணனை அண்ணம்மன், எங்க அக்கா அமுதினி அக்கான்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் இங்க திருவொற்றியூர்ல இருக்காரு, கோகுல் அண்ணன் அண்ணம்பன். எங்க அண்ணி அண்ணிம்ம. எங்கள்கிட்ட அண்ணன் சீமானை எங்க வீட்டு பிள்ளை பெரியப்பான்னு கூடுவான், சித்தப்பான்னு கூடுவான். சீமானன் எங்களுக்கு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா என்று தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி உறவு முறை சொல்லி அழைக்கிறது என்றால் அது நாம் தமிழ் கட்சி. நீ ஸ்டாலின் அண்ணன் சொல்லு பாரு, அடுத்த நொடி ஒரு தூக்கி அண்ணனா கருணாநிதிக்கு பிறந்த நீ அப்படின்றான். துர்காவை அண்ணின்னு சொல்லி பாரு. உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியை போயிட்டு கிருத்திகாவை அண்ணி நல்லா இருக்கீங்களா, அண்ணியா போடா பண்ணின்றோம் சொல்லி பாரு. உறவு முறை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் உறவு கிடையாது. அவன் ஆந்திராவிலிருந்து ஓங்கோலிருந்து பொழைக்க வந்தவன். நான் உங்க ரத்தம். அது நாடாராக, தேவராக, பல்லராக, பறையராக, கோணாராக, செட்டியாக, முதலியாக, பிள்ளைமாராக, அகமுடையராக, கல்லராக, மறவராக யாராக இருந்தாலும் நான் தமிழன் என்ற அடிப்படையில் நாம எல்லாரும் உறவு. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்ற அடிப்படையில் நாம உறவு. நம்ம சித்தப்பன் பெரியப்பன் ஒரு காலத்துல அண்ணன் தம்பி. இன்னைக்கு சாதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், அவ்வளவுதான். சாதி மட்டும் தான் பிரிச்சிருக்குது. மற்றபடி என் உடம்புலையும் ஒரே ரத்தம், உன் உடம்புலையும் ஒரே ரத்தம். எல்லாரையும் மொத்தமா அவுத்து விட்டு அம்மா அருணாக்குறை அடுத்து பார்த்தா தேவரும் தெரியாது, நாடாரும் தெரியாது, கோடாரும் தெரியாது, செட்டியாரும் தெரியாது, முதலியாரும் தெரியாது, பிள்ளைமாரும் தெரியாது, பறையரும் தெரியாது, தேவேந்திரன் தெரியாது. ஆனா வாயை திறந்து பேசினால் இவன் தமிழன் என்று தெரியும். அதுதான் எங்க அடையாளம். நைனாக்காரோ நேனு மீனுக்கு ஒன்னும் புரியாது. நைனா வகைராது ஓ கோனை சாமா, அது பண்டிகை காலத்தை கோயிலுக்கு வெளியே வைக்கிற மாதிரி அந்த குரூப், அது மணவாடு குரூப். நாங்கள் அப்படி அல்ல. உறவு முறையாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்திருக்கியா? கட்சியில இணைன்னு பார்த்திருக்கியா? உறவா இணைய என்றுதான் எங்கள் கட்சியின் பதாகையில கூட இருக்கும். உறவா இணைக்கிறோம். அப்படித்தான் இப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது. வட சென்னையில குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, ₹1 காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை யாராவது கூட்ட முடியுமா? எந்த கட்சியாவது? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, காங்கிரஸ் பெரிய கட்சி, பிஜேபி பெரிய பூச்சாண்டி. காசு கொடுக்காம கூட்ட முடியாது. காசு கொடுக்கணும். பொம்பளைக்கு சேலை எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு இரவான ஒரு கோட்டு கொடுக்கணும். கோட்டருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிட்டான்ல இவன் தான். கோட்டருக்கு மோட்டை போட்டுருவான். ஒரு கோட்டர் விலை எவ்வளவு? ஒரு கோட்டர் விலை ₹150. ₹150 கோட்டருக்கு ஒத்த ஓட்டை விற்கிறதுக்கு நீ முடிவு பண்ணலாமா? சரி, கோட்டருக்கு தான் நீ ஓட்டை விற்கிறன்னு முடிவு பண்ணிட்டா, ஏன் ஒத்த கோட்டுக்கு விற்கிற? ஒத்த ஓட்டுக்கு வித்து கோட்டரை அசிங்கப்படுத்தாத, ஒன்னையும் அசிங்கப்படுத்தாத. நான் மது குடிப்பவனை ஆதரிப்பவன் அல்ல. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்பதை உணர்ந்தவன் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீ கோட்டருக்கு தான் விற்பேன், பிரியாணிக்கு தான் விற்பேன், நான் வீட்டில் கூடிய அண்டா குண்டா தோடு தொங்கட்டா இப்படிக்கு தான் விற்பேன் விற்காத. ஒரு எரும மாடுக்கு பாருங்க, எரும மாட்டின் விலை ₹80,000. ஒரு கழுதையின் விலை ₹60,000. பன்னி இருக்கு பாருங்க, கருப்பு பன்னியின் விலை ₹35,000. ஜெர்மன் செப்பர்டு நாய் இருக்கு பாருங்க, நாய், அது ₹15,000. நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு எரும மாட்டுக்கும், ஒரு கழுதைக்கும், ஒரு பன்னிக்கும், ஒரு நாய்க்கும் இருக்கிற மதிப்பு இந்த மனுஷ பைய ஓட்டுக்கு இல்லையாடா? 2000 ஓவாக்கி போய் விற்கிற. ஒரு நாயை விட, பன்னியை விட, கழுதையை விட, எரும மாட்டை விட நீ கேவலமா போயிட்டியா? கேளு. யார்கிட்ட கேட்கிற? அண்ணன் தானே கேட்கிற. நிறைய கேளு. 10 லட்சம் கேளு. ஒரு ஓட்டுக்கு 10 லட்சம் கேளுங்க. ஏங்க
இந்த டீ கடையில் நிக்கிறீங்க, நான் அருமையா இருந்துச்சு டீ கடை, டீ அருச, உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு டீயை குடிச்சுக்கோங்க, உண்மையிலே நல்ல டீங்க. டீ கடைக்கு ஒரு ப்ரொமோஷனே பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த டீ கடையில் நிக்கிறோம். அந்த டீ ஒருத்தர் ஓசியில் வந்து, துரைமுருகன் இந்த டீயை குடிங்க அப்படின்னா, எதுக்கு எனக்கு எதுக்கு நீட்டி வாங்கி தர, நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் நல்லவன், கொடுங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கல, பெரியம்மா சித்தப்பா நல்லா இருக்கா, வாயில போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓசியில டீ வாங்கி கொடுக்குறேன், நான் குடிக்கிறோம்னா என்கிட்ட அவன் பெருசா எதையோ ஏமாத்த போறான். 5 ரூபா 8 ரூபா 10 ரூபா டீயை வாங்கி கொடுத்துட்டு என் கிட்னியை களவாங்க போறான்னு அர்த்தம். நீ சும்மா இருக்கிற உனக்கு 2000 ரூபா ஓட்டுக்கு தரானா, பெருசா ஓன்ட்ட எதையோ அவன் போட போறான்னு அர்த்தம் என்பதை எப்போது புரிந்து கொள்ள போறீங்க? திமுக ஒரு முறை ஏமாந்தீங்க சரி, 2 முறை ஏமாந்தீங்க சரி, 3 முறை ஏமாந்தீங்க சரி, வடசென்னை தொகுதியில திமுக 11 முறை ஏமாந்திருக்கீங்க. திருடவன் இருக்கிற வரைக்கும் திருடுன்னு இருப்பான், ஏமாறுகிறவன் இருக்க வரைக்கும் ஏமாற்று இருப்பான். அப்ப நாம திருந்தணும், அவனை திருத்த முடியாது. அவன் கருணாநிதி காலத்துல திருடனா, ஸ்டாலின் காலத்துல திருடனா, இவன் உதயநிதி ஸ்டாலின் காலத்துல நவீனமா திருட வந்திருக்கான். அவன் திருடிட்டு தான் இருப்பான். அவன் பொழப்பு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறான். அவன் திருந்த மாட்டான், திருடன் திருந்த மாட்டான். அந்த திருடனை திருத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 70 வருஷமா நம்மளை ஏமாத்திருக்க திமுக ஆட்சி. என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே? நான் தலைவர் வாக, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதைத்தான் செய்யறதான் சொல்லுவேன். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா, ஏற்றெழுதி நக்கப்பா. எங்க ஊர் திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷன்ல. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரங்க நிறைய வடசன்ல இருக்காங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாம்பழ கடை இருக்கும். அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துல இருந்து அந்த அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 10 ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வேண்டியதான். தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10, 1/2 கிலோ 10 பாரு. தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணருவானா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, ஆக அந்த வகையில அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான். இவரு சிலிண்டர் விலையை 500 குறைச்சிருவாராம், பெட்ரோல் விலையை 75 ஆக்கிடுவாராம், டீசல் விலையை 65 ஆக்கிடுவாராம். டேய், இது மேல கை வச்சனா முதல் டெட் பாடி நீதான் வடிவேல் சொல்வார்ல, கடிகாரத்து மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதாங்கிற மாதிரி. ஏற்கனவே 2021 தேர்தல் வெற்றி பெற்ற போதும் கேஸ் மானியத்தை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம். அதோடைய ரகசியமே எங்க கிட்ட தான் இருக்குன்னாங்க. நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் இருக்குனாங்க. அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா, கோகினூர் வைர ரகசியம் மாதிரி கேட்டா, வெக்கமான சூடு சொரணை யாருக்கு இருக்கோ அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவார். அப்பவே புரிஞ்சிச்சு, வெக்கமான சூடு சொரணை இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுகிறத உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை அவங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் 40 பேர் செத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 40 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டை நீக்குவோம். நீதான் 3 முறை மோடியை பார்த்தீங்களா, முத்தம் கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்து 2 பேரும் பல்ல காட்டி. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹிந்தி தெரியாது. என்னத்தை பேசியிருப்பாங்க, உன்னை வெளியே வாடா பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. 2 பேரும் மாறி பேசிக்கிட்டாங்க. என்னத்தை பேச கேட்டதுக்கு, நீட்டில் விளக்க போனேன் யார் உதயநிதி ஸ்டாலின், அமலாக்கத்துறை ரைடு வராம என்னையும் என் மச்சான் சபரிசனையும் காப்பாத்துக்குன்னு காலில் விழுந்து காதறி அழுதுவிட்டு இங்க வந்து நீட்டு விளக்காக போனோம். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, கணம் வாங்கியிருப்பாப்ல, பணத்தை வடிவேல் கொடுக்க மாட்டாரு, உடனே அவன் ஆளை விட்டுருவான். உடனே வடிவேல் சொல்லுவாரு, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கடல்ல ஏய் அண்ணே கழுத்து அறுத்து கடல்ல போடுன்னு பேசிட்டு இருக்காரா, போட்டுவன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா அண்ணே, உன்ட்ட அடுத்த முறை பணம் தரலனா செருப்பாலேயே அடி என் தெய்வமே. ஏய் செருப்பு கட்டி அடிச்சு பேசிட்டு இருக்காரா, அப்படியே கட் பண்ணுங்க. இங்க மோடி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். உங்களை எதிர்த்து பேசுன அதிமுகவை அடிச்சு சந்தலையா உடைச்சு போட்டுக்குன்னு தெரியும் தெய்வமே. உன்னை எடுத்து பேசணும்னா ஏய் மோடியவே எடுத்து பேசிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க. என்ன வேணாலும் மன்னிக்க தெய்வமே. செந்தில் பாலாஜி கைது பண்ணி, எவ்வளவு கைது பண்ணி, ஜெகத் ரச்சகம் வீட்டுக்கு ரைடு போ, ஆனா என்னையும் என் மச்சான் சபரிசன் காப்பாத்தி என் தெய்வமே, காப்பாத்துல காலில் விழுந்துருவேன். கடவுளே இதான் அவங்க
வெளியே இங்க திமுக உடன்பரப்பலாம். உதயநிதி அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி, மோடி நடுங்கினார், மோடி ஓடிவிட்டார். இவங்க டேய் அவங்க காலில் விழுந்து காதறி அழுதுகிட்டு இருக்காங்கடா. சோழியை முடிச்சு விட்டாங்க. திமுக இருக்கோன்னு கேட்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக மானம் இல்ல, மானம் கட்டவங்க இல்ல. திமுக காரன் பூரா கோபத்தில் இருக்கிறான். உண்மையிலே ஆட்சியில் சம்பாதிக்க முடியல. கருணாநிதி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இந்த குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்குது. திமுக காரன் எவனும் சம்பாதிக்க முடியல. நல்லா இல்ல. இந்த முறை மானமுள்ள திமுக காரனுடைய வாக்கும் செந்தமிழன் சீமானுக்குத்தான் விழப்போகிறது. இது சத்தியம். அவன் பூரா கொதிச்சு போயிருக்கிறான். இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்டா, அது கிடைக்கிற வாய்ப்பு தான். நாங்களே இவ்வளவு பேசணும்ல திமுகவை. எப்படி தெரியும் திமுக நடப்பது? எனக்கு திமுக குடும்பத்தில் நடப்பது, திமுக கட்சிக்குள்ள நடப்பது எப்படி தெரியும்? ஏய், எங்களுக்கு டேட்டா கொடுப்பதே திமுக கட்சிக்காரன் தான்டா. ஒன்றிய செயலாளர், மாவட்ட எது நம்பர் பாக்குறியா? ஒரு 500 நம்பர் திமுக காரன் நம்பர் என்கிட்ட இருக்கு. 500 நம்பர். டிஎம்கே ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், 2-3 அமைச்சர், 2-3 எம்எல்ஏ வேற. அது யாரெல்லாம் சொல்ல முடியாது. தம்பி விட்டுறாத, அவங்கள அடி, அவங்களாலதான் நாடு நாசமா போச்சு, விட்டுறாத. எத்தனை பேரு? அதெல்லாம் ஒரு 50 வருஷமா கருணாநிதி கூடவே இருந்த ஒரு பெரிய அமைச்சர் ஒரு தடவை ஏர்போர்ட்ல பாத்துட்டு சொன்னாரு, வச்சு செய்றீங்க சூப்பர்ன்ட்டு போறாரு. கொலை வெறியில இருக்காங்க திமுக பக்கத்துல இருந்துகிட்டு. அதனால ஒரு மாற்றம் தயாராக, ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம். திமுக 51 விழுக்காடு, அதிமுக 19 விழுக்காடு, பாஜக 17 விழுக்காடு, மற்றவை என்கிற நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு என்று ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் மனதிலே நாம் தமிழர் கட்சி குடியேறி இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அப்பாவும் அம்மாவுக்கும் போன் போட்டு, அம்மா மறக்காம இந்த முறை சின்னத்துல ஓட்ட போடுங்கள் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தன்னெழுச்சியான ஒரு அமைதி புரட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. பாரு, வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வருகிற பொழுது பல பேர் நெஞ்சு வலி வரும், பல பேருக்கு மயக்கம் வரும், பல பேருக்கு ஸ்ட்ரோக் வரும். மருத்துவமனைலாம் தயாரா வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இந்த முறை 1 கோடி வாக்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம் வாங்க மாட்டோம். எத்தனை காலத்துக்கு நீ ஓட்டுக்கு பணம் கொடுப்ப? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவருடைய வழி வந்த நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். எவனையும் கொடுக்கவும் விட மாட்டோம். தேர்தல் ஆணையம் ஊருக்கு வெளியே நிக்குது, வெளியே நின்று அங்கங்க மறிக்குது. தேர்தல் ஆணையத்தை இந்த முறை நாங்க வேலை செய்ய வைக்க போறோம். எங்க எவன் பணம் கொடுத்தாலும் அதை எடுத்து தேர்தல் ஆணையத்தை போட்டு கொடுத்து, இன்னைக்கு இந்த முறை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத மொத்தத்தில் ஒழிச்சு கட்ட போறோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு அதிகாரி சொன்னாரு, கவலையே படாதீங்க, நாங்க பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த கடைசி 3 நாள் தான் செய்வாங்க, இந்த முறை கொடுக்க விட மாட்டோம், கொடுத்தா புடுங்குவோம். தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயும் நேர்மையான உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க. இந்த முறை அந்த வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறையை மட்டும் ஒழிச்சுட்டா, ஓட்டுக்கு பணத்தை மட்டும் மக்கள் வாங்கினா, மக்கள் வாக்களிக்க போற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. தலைவன் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு. ஸ்டாலின் தலைவரா? என்னைக்காவது ஸ்டாலினுடைய பேச்சை இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? 10 நிமிஷம் இப்போ வர்ற வழியில நான் கேட்டு வந்தேன். நான் தாங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பேச்ச கேட்கிற ஒரே ஆள் நான் தான். ஏதாவது கண்டென்ட் சிக்குமான்னு கேட்கறது. ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். MK ஸ்டாலின்ங்கிற யூடியூப் சேனல் பக்கம் 57 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சீமான் தம்பி பொய் சொல்ல மாட்டேன், ஆதாரத்தோட வச்சிருக்கேன், ஜூம் பண்ணா காட்டுறேன். 57 பேர் பார்த்துட்டு இருக்கான். இப்பொழுது எங்க அண்ணன் சீமான் பேசபோது நியூஸ் 7 லைவ் வரப்போகிறது. தாய் தமிழ் சாட்டை என்று நாம் தமிழ் லைவ் வருகிறது. அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டு அரசியலில் 10,000 பேர் ஒரே நேரத்தில் நேரலையில் பார்க்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என பேசுவாரு, மக்களை பற்றி பேசுவாரு, மொழியை பற்றி பேசுவாரு, மண்ணை பற்றி பேசுவாரு, இனத்தை பற்றி பேசுவாரு, உலக அரசியல் பேசுவாரு, திராவிடம் பேசுவாரு, இந்திய தேசியம் பேசுவாரு, சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ குறித்து பேசுவாரு, உலகத்தினுடைய அத்தனை புரட்சியாளை பற்றி பேசுவாரு. இந்த நிலம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறது என்று எல்லாவற்றையும், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், ஆற்று வளம் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எவனுக்கும் கண்டென்ட் கிடையாது, பேச தெரியாது. அப்போ அப்படி ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காம, வாக்கு செலுத்தாம,
மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக, மீண்டும் காங்கிரஸ், மீண்டும் பாஜக என்றால் எந்த மாதிரியான புரட்சியும் ஏற்படாது, எந்த தேவையும் செய்யாது. நம்ம தோத்தரலாம் சொல்லாங்க, தோத்துருவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. டேய், தோக்கிறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, சண்டை செய்யறதா முக்கியம் என்கிற வடசென்னை படத்துல வசனம் போல தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யறோம். இந்த நிலம் எங்கள் நிலம், இது எங்கள் உரிமை. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தமிழர்கள் தான் வேலை செய்யணும், தமிழர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படணும். வட சென்னை என்பது சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் வாழ்ந்த ஊரு. சென்னை வட சென்னை, அது கருப்பர் தமிழ் மண்ண அப்படிங்கிறது போல இது எங்கள் நிலம், கருப்பர் நகரம், தமிழர்களுடைய தாய் மடி, தமிழர்கள் ஆதி குடிகள், தமிழ் மறவர்கள் வாழ்ந்த நிலம். இந்த நிலத்திலே நிலம் சிதறி போச்சு. வந்தவனும் போனவனும் வந்தவனையெல்லாம் வாழ வைத்து இந்த நிலம் வடவர்களுடைய வேட்டைக்காடாக, சேட்டுடைய வேட்டைக்காடாக, சேட்டான்களுடைய வேட்டைக்காடாக, தெலுங்குடைய வேட்டைக்காடாக மாறிவிட்டது. இந்த நிலத்தை தமிழர் நிலமாக மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் இப்படி தொண்டு தண்ணி வத்த நெஞ்சு வெடிக்க ரத்தம் வேர்வையாக மாற கத்துவது. இந்த நிலம் தமிழர் நிலமாக மீண்டும் மாற வேண்டும். எங்கள் பிள்ளைகள் நிம்மதியாக இந்த தெருக்களில் போக வேண்டும். எங்கள் பள்ளிக்கூடங்களில், எங்கள் கல்லூரிகளில், எங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தமிழர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மீண்டும் செம்மஞ்சேரி கண்ணகன் இருக்கிற எங்கள் சொந்தங்கள் இந்த வடசென்னையிலே வந்து வாழ்கிற ஒரு நிலத்தை உருவாக்குவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்க தூக்கி போட்டிருக்கான் பாரு, கருணாநிதி மகன் அங்க போயிருப்பாரா, ஸ்டாலின் மகன் போயிருப்பாரா? எங்களுக்கு வேலை இங்க, ஆனா ஊரை தூக்கி அவுட்ல போட்டு வச்சுக்கிறான். கேட்டா குடியிருப்புங்கிறான். ஏன் இந்த நிலத்துல நாங்க இருக்க மாட்டோமா? இங்கிருந்த மீனவர்களை, இங்க இருக்கிற ஆதி தமிழ் குடி பறையர்களை மொத்தமாக தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டான், அவுட்ல போட்டான். ஏன்? டீசன்சி இல்ல. நகர தூய்மைப்படுத்துகிறோம், மெரினாவை அழகுபடுத்துகிறோம். டேய், மெரினாவுடைய அழகே எங்கள் மீனவர்களும் எங்கள் ஆதி தமிழ் குடிகளும் மீன் விற்பதாண்டா அழகு. உனக்கு மீன் நாத்தம், எங்களுக்கு மீன் மல்லிகைப்பூவு. கடற்கரையில மீன் விற்க கூடாது என்று சொல்லி எங்க வச்சிருக்கிற, சுடுகாடா மாத்தி வச்சுக்கிற. மீன் விற்கலாம், மீன் விற்க கூடாது, சுடுகாடு விற்கலாமாடா? மீன் கடையை விட சுடுகாடு ரொம்ப நாத்தம் இல்லையா? பாருங்க எப்படி சென்னையின் பூர்வகுடி மக்கள் தூக்கி தூர போட்டான். ஆனா 48 கோடியில கருணாநிதிக்கு சமாதி, 38 கோடியில ஜெயலலிதாவுக்கு சமாதி, 20 கோடியில எம்ஜிஆருக்கு சமாதி, 15 கோடியில அண்ணாதுரைக்கு சமாதி. யார் இவர்கள்? தமிழ்நாட்டில் 2 முறை, ஒரு முறை முதலமைச்சராக இருந்தவர்கள். முதலமைச்சராக இருந்தாலே தமிழ்நாட்டில் சுடுகாட்டுக்கு போயிடலாம். இவங்களுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமில்ல? ஸ்டாலினுடைய பெரிய ஆசை, மெரினா கடற்கரையில் ஒரு 2 ஏக்கர்ல ஒரு சுடுகாடு வந்துடணும். சாகும்போது முதலமைச்சராக இருக்கணும், செத்த உடனே மெரினால இடம் பிடிச்சிடணும். முதலமைச்சராக இல்லைனாலும் கூட யாரு கையை காலை பிடிச்சாவது, யாரு கையில விழுந்து காலில் விழுந்தாது மெரினாவில் இடம் பிடிச்சிடணும். எல்லாரும் சொன்னாங்க விஜயகாந்த் இறந்த பொழுது ஒரு நல்லவர் இறந்துட்டாரு, ஒரு நல்லவர் இறந்துட்டாருன்னு. எந்த கட்சியிலும் இல்லாத இளைய தலைமுறை பாருங்க கூட்டத்தை. ஒரு கஞ்சி போட்டு கட்டிய ஒரு வேட்டி ஒரு சட்டை இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல்ல ஐரோப்பாக்காரனுக்கு இணையாக பேண்ட் சட்டை போட்டு அரசியல் செய்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பூரா படிச்சவன். நான் ஒரு MBA பட்டதாரி, எங்க அக்கா ஒரு PDS, இருக்கிற அத்தனை பேரும் MSc, BSc, BA, MBA, MTech, பயோடெக்னாலஜி என்று படித்து பட்டம் படித்த இளைஞர்கள் அரசியல் செய்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருந்திருந்தா 32 லட்சம் ஓட்டு, தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சியினுடைய கிளை கட்டமைப்பு, தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சிக்கான வாக்காளர்கள் இருந்திருந்தால், மரியாதைக்குரிய உறவுகளே, திருவொற்றியூர் வாழ்ந்த மாண தமிழர்களே, எந்த கட்சி தலைவனாக இருந்தாலும் 5 சீட்டு 500 கோடி வாங்கிட்டு அந்த கட்சியை திமுகவிடமோ அதிமுகவிடமோ இல்லை பாஜகவிடமோ அடமானம் வச்சிருப்பான். நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை தங்கைமார்களை அடமானம் வைக்க மாட்டேன் என்று துணிந்து நிற்கிற ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான், எவனும் கிடையாது. இன்றைய தேதிக்கு அண்ணன் சீமான் நினைத்திருந்தா எத்தனை கோடிகளுக்கும் அடமானம் வைக்க முடியும். ஒரு கார்பரேட் நிறுவனத்திட்ட சீமான் கை நீட்டினாரு, ஒரு கல்குவாரிட்ட சீமான் கை நீட்டாரு, ஒரு மணல் வியாபாரிட்ட சீமான் கை நீட்டாரு, ஒரு முதலாளியில கை நீட்டாரு, இந்த கட்சியில காசு வாங்கினாரு, இந்த அமைச்சர்கிட்ட காசு வாங்கினாரு. எவனாவது ஒரு உண்மையான செய்தியை காட்ட முடியுமா? எவன்ட்டு கிடையாது. 14 ஆண்டு காலமாக ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழி சாலை, பரந்தூர் விமான நிலையம், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், கெயில் குழாய் பதிப்பு, நீற்றுணு ஆராய்ச்சி, இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம், ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு எதிரான போராட்டம், முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாட்டு பிரச்சனை, காவிரி சிக்கல் என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை போராட்டங்களுக்கும் களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்ல பேசினா அவமானம், தமிழ்ல பேசினா இழிவு, தமிழ் அசிங்கம்,
அப்படின்னு சொன்னா, தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, தமிழ் எங்கள் அடையாளம் என்று தூய தமிழில் பேச வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கட்சிக்கு வந்த பிறகு மகேஷ் மகிழனாக மாறினா, சதீஷ் துருவனாக மாறினா, ரமேஷ் ராவணனாக மாறினா, சமஸ்கிருத மொழியில் பெயர் வைத்தவர்களையும் தமிழிலே பெயர் வைக்க வைத்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். முன்னாடி எல்லாம் தமிழ்ல பேசுனா நீங்க தீக்காவா, தமிழ்ல பேசுனா பெரியார் கட்சியா, தமிழ்ல பேசுனா திமுகவான்னு கேட்பான். எப்போ 1967 அண்ணாதுரை இருக்கும்போது. இன்றைக்கு அண்ணா 2 பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியா என்று தான் கேட்பான். நான் வன்னியருக்கான அரசியல் செய்கிறேன் கேட்டால் நீ பாமகவன்னு கேட்பான். நான் பறையருக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீ விசிகாவன்னு கேட்பான். நான் கோனாருக்கான அரசியல் பேசுறேன்னு சொன்னா நீ தேவநாதன் யாதவ் கட்சியான்னு கேட்பான். நீ இந்துக்களுக்கான அரசியல் செய்யணும் கேட்டா நீ பாஜகவன்னு கேட்பான். நான் திராவிடருக்கான அரசியல் செய்யணும் கேட்டா நீ திமுகவன்னு கேட்பான். நான் தமிழ்நாட்டில் நான் தமிழனுக்கான அரசியல் செய்கிறேன் என்று சொன்னால் நீ நாம் தமிழர் கட்சியா என்றுதான் கேட்பான். தமிழருக்கான அடையாளமாக தமிழ்நாட்டில் மாறி இருப்பது நாம் தமிழர் கட்சி. எத்தனை ஆண்டு கால தமிழ் தேசியம்? மாப்போசியும் அண்ணல் தங்கவும் கீயாப்பேவும் சீப்பா ஆதித்தனாரும் எங்களுடைய தேவனைய பாவாணரும் பெருஞ்சித்திரனாரும் மணியரசனும் எங்கள் சியான் வீரப்பனும் எத்தனையோ பேர் பேசிய தமிழ் தேசியம் மக்கள்கிட்ட சேரல. தமிழ் தேசியம் என்றால் சோல்னா பைய போட்டுக்கிட்டு பெட்டி ஒரு வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள் அடைந்து கிடக்கிற சின்ன கூட்டம் என்றது. தமிழ் தேசியம் என்பது சிறு கூட்டம் அல்ல. அது தமிழ்நாட்டை தமிழர் ஆளுகிற உரிமை முழக்கம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், இனிய சொந்தவரை வெட்டுவே ஆள வைப்போம் என்று தமிழ் தேசியத்தை வெகுசனப்படுத்தி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதுவரைக்கும் தமிழ் தேசியம் தோற்றிருக்கிறது, திமுகவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் தமிழர் என்று பேசிய எல்லாரையும் திமுக விலை கொடுத்து வாங்கிருச்சு, திமுக கபலீகரம் பண்ணிருச்சு. அதனாலதான் திமுக சொல்றேன், எப்படியும் சீமான் எங்க கிட்ட வருவாரு. டேய், இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வேற ஆளு, இப்ப நீங்க பாக்குறது பிரபாகரனுடைய ஆளு. எதற்கும் சமரசம் செய்யாமல் ஓட்ட துப்பாக்கி வச்சு ஒரு இயக்கத்தை கட்டி உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு ரன்வேயே இல்லாம ஓடு பாதையே இல்லாம உலகத்தில் விமானத்தை இறக்கிய முதல் தமிழன், கப்பலோட்டிய தமிழனுக்கு பிறகு விமானம் கட்டிய வான்படை கட்டிய எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய அரசியல் படைதான் நாம் தமிழர் கட்சி. ஆட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. வட சென்னைக்கு போறீங்க துரைமுருகன், திமுகவை பேசாதீங்க. திமுக பேசாண்டா வந்தேன், அதுக்கு தான் வந்தது. வாண்டடா வந்தேன். இன்னைக்கு திருச்சியில கூட்டம் வாண்டடா வந்தது காரணமே இந்த திமுகவும் கருணாநிதியும் தமிழ் இனத்துக்கு செய்த துரோகங்களை பட்டியலிட்டு பேசத்தாண்டா வந்த. உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாரு? ஒரு வயசான திருட்டு பைய அப்படின்னு ஒரு கதை சொன்னார். பொதுவா கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா எங்க அண்ணன் கதை வேற கதை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான திருட்டு பைய இருந்தாராம். அந்த திருட்டு பைய, இந்த கதையை திருப்பி சொல்றேன், எங்க அண்ணன் போட்ட பிட்டிலேயே சூப்பர் பிட்டு. சோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். ஒரு வயசான திருட்டு பைய காட்டுக்குள்ள இருந்திருக்கான். அந்த மக்கள், காட்டுக்குள்ள போற மக்களுடைய நகை நட்டு பணம் பொருள் செயின் மோதிரம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான். அந்த மக்கள் அவனை திட்டுறாங்க, ஐயோ இந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு சாவு வராதா, இந்த முள்ளமாரிக்கு ஒரு சாவு வராதா, இந்த முடிச்சவைக்கு ஒரு சாவு வராதா, இந்த கேப்னாரி கம்நாட்டிக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கெஞ்சிறான். எப்படி 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது அங்கே சென்னை மெரினா கடற்கரையில இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி 2 பக்கம் ஏற்குற வச்சுக்கிட்டு போலியாக உண்ணாவிரதம் இருந்த பொழுது முத்துக்குமார் சாவை காதல் தோல்வியால் இறந்து விட்டான் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டதோ அப்படி கேட்டது. மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, எப்படி வடசென்னை மக்களை செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் தூக்கி அடித்த பொழுது அந்த மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டார்களோ, அப்படி அந்த மக்கள் கேட்டாங்க, இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு. அப்போ அவன் பையனை பார்த்து சொல்றான், மகனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்கப்பா, கழுவி ஊத்துறாங்கப்பா, அதனால நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுப்பா, நீ நான் சாகிறதுக்குள்ள இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வச்சிடணும்ப்பா ஊர் மக்கள் வாயால அப்படின்னு அந்த பெரியவன் சொல்றான். இந்த கேரட்டு பையன், அந்த திருட்டு பையன், அந்த முள்ளமாரி பையன், அந்த முடிச்சு வைக்க பையன் சொல்றான். உடனே மகன் என்ன பண்றான்? நேரா போறான். போயிட்டு அந்த அப்பன் செஞ்ச மாதிரியே நகையை பொறிக்கிறான், நட்டை பொறிக்கிறான், தோட பொறிக்கிறான், தொங்கட்டால பொறிக்கிறான், காதணியை பொறிக்கிறான், காலனியை பொறிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேண்ட் சட்டையும் பொறிக்கிறான், வேட்டி சட்டையும் பொறிக்கிறான். ஐயோ இவங்க அப்பா எவ்வளவோ நல்லவன்.
அப்படின்னு அந்த கதை முடியுது. இதுல அந்த வயசான திருட்டு பையதான் தமிழ் தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடிய அணவை, அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் மு கருணாநிதி என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. அந்த சின்ன திருடன் தான் முத்தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிற நமக்கு நாமே நடைபயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. இதுல கோச்சுக்கிட்டாங்க. பாப்போம் இந்த முறை இது திமுக கோட்டையா அப்படின்னு. உண்மையிலே இந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் சுத்தி தொழிற்சாலை, வடசென்னை முழுக்க தொழிற்சாலை. இங்க இல்லாத தொழிற்சாலை கிடையாது. எல்லா தொழிற்சாலையும் வடசென்னை சுத்தா இருக்குது. குறிப்பா அசோக் லைலண்ட், எம்ஆர்எஃப். ஆட்சி என்னுடைய ஆட்சி, தமிழன் ஆட்சி, ஓட்டு தமிழன் ஓட்டது. ஆனால் இங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலையில கூட தமிழன் வேலை பார்க்கல. முழுக்க வட இந்திய வடக்க தமிழ செக்யூரிட்டி, தமிழ ட்ரைனிங் பண்றவன், தமிழ டாய்லெட் கிளீன் பண்றவன், தமிழ அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எடுக்கிறவன். ஆனால் 90 விழுக்காடு வட இந்திய. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் வட சென்னையில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களிலும் தமிழனுக்கு மட்டுமே வேலை. ஒரு வய இருக்க மாட்டான். நீ வா வேலை பாரு. 90 விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே என்று பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு, உன் பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா, நாம் தமிழர் கட்சி போடுங்க. இல்ல நீங்கள் மீண்டும் குற்ற சமூகமாக வடசென்னக்காரன், திருவொற்றியூர் காரன் அப்படின்னாலே காவல்துறை மறிச்சு வழக்கு போட்டு உள்ள தருகிற நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஏதோ ஒரு காலத்தில் எப்பவோ நாங்கள் குற்ற சமூகமாக இருந்தோம், படிக்காத சமூகமாக இருந்தோம். இன்னைக்கு படித்து பட்டம் பெற்று எல்லோரும் பொறியாளராக, மருத்துவராக, பட்டதாரியாக மாறிய பிறகும் இவன் இந்த பகுதியை சேர்ந்தவன், இந்த சமூகத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக குறிவைத்து குற்றவாளியாக மாற்றப்படுறான். இவன் சொல்லுவான் தேர்தல் அறிக்கையில, ஆணுக்கு நிகர் பெண்ணு 35 விழுக்காடை சாத்தியப்படுத்துவோம், 35 விழுக்காடை சட்டசபையில சாத்தியப்படுத்துவோம், பாராளுமன்றத்தில் சாத்தியப்படுத்துவோம் என்று சொல்லுகிற கட்சிகள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூட 35 விழுக்காடு சாத்தியப்படுத்தல. ஆனால் நாங்கள் 35 விழுக்காடு அல்ல, ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, ஆணும் நிகரும் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 50 விழுக்காடு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி கொடுத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தா காலில் விடுவாரு, அமித்ஷா பார்த்தா காலில் விடுவாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுவாரு. சசிகலாவாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினவங்க, ஒரு குருநாதர், அந்த கட்சிக்காரரு, அவர் காலில் விழுந்தாரு. நீ பாமக காலில் விழுந்து உங்க அப்பனுக்கு இடம் போட்டியடா, அதை விட கேவலம் இந்த உலகத்தில் உண்டா? உங்க அப்பாவுக்கு 2 ஏக்கர்ல 6 அடி நிலம் வேணுமற்காக பாமக காலில் விழுந்த, அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி காலில் விழுந்த, நீதிபதி காலில் விழுந்த. சரி, எடப்பாடி பழனிசாமி காலில் இவர் விழுந்தாருங்கிற கேவலப்படுத்துறிய, புட்டபர்த்தி சாய்பாபா காலில் ஒட்டுமொத்த குடும்பமே விழுந்து கிடந்துச்சு திமுக குடும்பம். அது எவ்வளவு பெரிய கேவலம். பணம் எவன் கொடுத்தாலும் போதும், ஒண்ணு இல்ல. நான் போயிட்டு சாட்டை துறைமுருகன் ஒரு 1000 கோடி தர்றாரு திமுக, தர நல்லா இருக்கியா, தர மழை நல்லா இருக்கியா மழைன்னு வந்துருவாங்க. பணம் கொடுத்தா போதும். ஜாபர் சாதிக்கு யாரு? அவன் மெத்து வித்தானா, அபின் வித்தானா, ஹெராயின் வித்தானா, போதை மருந்து வித்தானா, எதுவும் தெரியாது. பணம் கொடுத்தான். யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு பணம் கொடுத்தா, அவருடைய மனைவி படம் எடுக்க பணம் கொடுத்தாரு, ஸ்டாலினுக்கு பணம் கொடுத்தாரு. ஒரே ஒரு காரணத்துக்கு, அவன் யாரு என்ன எந்த என்ன கவலை, அயலகணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக், அவரு என் மச்சான் அப்படி கண்டுபிடிச்சாங்க. பணம் கொடுத்தால் போதும். பணம் என்றால் பிணமும் வாயப்படும், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த திமுக கூட்டம். அதை ஒழித்து கட்டத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அந்த மாலையை 4ஆம் தேதி திமுக போடுங்க. அன்னைக்கு தான் திமுக மாலை போட்டு பறை அடிச்சு ஒட்டுமொத்தமாக இந்த நிலத்தில் வட சென்னையில் திமுக குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்கிற செய்தியை நம்ம எழுதுவோம். அது வரைக்கும் அந்த மாலையை பத்திரமா வச்சிருங்க. எங்களுக்கு மாலை போடுவதோ, சால்வை போடுவதோ, துண்டு போடுவதோ பழக்கம் கிடையாது. எவன் கூடயும் கூட்டணியும் கிடையாது. அதனால அந்த மாலையை பத்திரமா வச்சிருங்க. இந்த நிலத்தில் இப்படி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வரவில்லை, வந்த தலைவனை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். யார் யாரையோ நம்பி வீணாய் போன மக்கள், சொந்த உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை, உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற பிள்ளைகளை. அரசியல் என்பது நேர்மையானது, அரசியல் என்பது மக்களுக்கானது என்று சொன்னார்கள். என்பதற்குரிய மக்களே, காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான்.